ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி சிம்ம லக்னத்திற்கு 8 நாட்களுக்கான தினப்பலனாக இந்த பதிவு, அதாவது ஜனவரி 4 முதல் ஜனவரி 11 வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கிறோம். முதல் நாளான ஜனவரி 4ஆம் தேதி சனிக்கிழமை சதய நட்சத்திரம், கும்பராசியில் சந்திரன் போகிறாரு 7ஆம் வீட்டில். ராகுனுடைய நட்சத்திரம்தான் சதயம். ராகு நமக்கு 8ல் இருக்கார். இருந்தாலும் சனி நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கிறனால இன்றைக்கி நன்மைகள் நடக்கும். நம்ம எதிர்பார்த்தபடி உறவுகள் மகிழ்ச்சியை கொடுக்கும், குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி கொடுக்கும், கான்ட்ராக்டு ஒப்பந்தம் வகையில் மகிழ்ச்சி கொடுக்கும், கமிஷன் வகை தொழில், ஐடி லைனு, கலைத்தொழில், இதில் எல்லாமே நமக்கு நன்மைகள் நடக்கும். சிறப்பான நாளாக அமைகிறது. ஜனவரி 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம். முதல் நாள் இரவு 9:23க்கு தொடங்கினது. இந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:34 வரைக்கும் கும்பராசிலையும் அதுக்கப்புறம் மீனராசிலையும் புரட்டாதி 4ஆம் பாதத்துலேயும் போய் குருவும் போல் இன்றைக்கி நாள் அமையுது. குரு நமக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இன்றைக்கி வேலைக்கு நல்லாயிருக்கும், பணவரவு நல்லாயிருக்கும், உற்பத்தி சார்ந்த தொழில் நல்லாயிருக்கும். ஒரு சர்வீஸ் ஒர்க்கு, ஜாப் ஒர்க்கு பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். உணவு சார்ந்த தொழில், உடை சார்ந்த தொழில், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, மருத்துவம் சார்ந்த துறை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கம்ப்யூட்டர் சாதனங்கள், ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக ஒர்க் பண்ணுறது, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் ஒர்க் பண்ணுறது, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, ஸ்டேஷ்னரிஸ், இந்த பைப்பிங் பிளம்பிங் ஒர்க்கு, இது சார்ந்த நன்மைகளெல்லாம் நல்லா நடக்கும். ஜனவரி 6ஆம் தேதி திங்கட்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம். ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி மதியம் 2:34க்கே தொடங்கிடுது. அதாவது மீன ராசி நமக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் போகிறாரு. 8ஆம் வீடுனாலே நமக்கு புது காரியங்கள் தவிர்க்கணும். கொஞ்சம் படபடப்பு, ஒரு ஆரோக்கிய குறைவு, அலைச்சல் திருச்சல், ஒரு மனோபயம் இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனாலும் கூட அது சனியினுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து சனி நமக்கு 7ல் தானே பலன் தர்றாரு. அதனால் நமக்கு இன்றைக்கி பெருசாக பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. தொழில் நல்லாயிருக்கும், பார்ட்னர்ஷிப் தொழில் நல்லாயிருக்கும், ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது, உற்பத்தி சார்ந்த அனைத்து தொழில்களுமே சிறப்பாக இருக்கும். குருவனுடைய ஆதிக்கமும் மேலோங்கி இருக்கிறதுனால குரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தொழில், குழந்தைகள் நலவாரியம் சம்மந்தப்பட்ட தொழில், இதெல்லாம் நல்லாயிருக்கும். டெவலப்மெண்ட்ஸு நல்லாயிருக்கும். ஜனவரி 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ரேவதி நட்சத்திரம். திங்கட்கிழமை அன்றைக்கி நைட்டு 7:06 தொடங்கி இந்த ரேவதி நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி மாலை 5:49 வரைக்கும் இருக்குது. இப்போவும் 8ல் சந்திரன் தான், கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தான். ஆனால் புதன் எங்கே இருக்கார், நமக்கு 5ஆம் வீட்டில் இருக்கார், கேதுவை போல் செயல்படுறாரு. அப்படிங்கிறதுனால இந்த கேதுங்கிறது கொஞ்சம் குழப்பவாதி. பேச்சில், பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். ஞாபக மறதி கூடாது. உடல் அசதி வந்துடும், மனோபயம் ஏற்படும். அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் குழந்தைகள் வழியிலையும் சஞ்சலங்கள் ஏற்பட்டுறக்கூடாது. அதிலெல்லாம் கவனமாக இருந்துக்கிட்டோம்னா இந்த 8ல் சந்திரன் நமக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கணும். ஏன்னா 8ல் சந்திரன் அப்படின்றது நமக்கு மனம் ரீதியாக ஒரு தயக்கத்தை கொடுக்குது. அதே மாதிரி ஒரு சூழல் அமையிறது நமக்கு சாதகமாக அமையிறது இல்லை. அதனால் பொது காரியங்களை இன்றைக்கி தவிர்த்துக்கோங்க. இந்த அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியில் மாலை 5:49க்கு சந்திரன் மாறிடுறார். நமக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் கேதுவை போல் செயல்படுறாரு. அப்போ கேது நமக்கு என்ன பண்ணுறாரு, சூரியனை போலையும் புதனை போலவும் செயல்படுறதுனால இன்றைக்கி பேச்சினால் பணவரவு, பேச்சினால் கலை சம்மந்தப்பட்ட துறையில் ஆதரவு, வாய்ப்பாட்டு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணுறவங்க, இதெல்லாம் சம்மந்தப்பட்டதில் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பேச்சாளர்கள், அதிலெல்லாம் நல்லாயிருக்கும். கலை சார்ந்த தொழில்கள் பண்ணுறவங்க அத்தனை பேருக்குமே நல்லாயிருக்கும். கேது சூரியனாகவும் செயல்படுறாரு, புதனாகவும் செயல்படுறாரு. அரசு வழி ஆதாயங்கள், குழந்தைகள் வழி நலங்கள், குழந்தைகள் படிப்பு, இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சி, என்டர்டெயின்மெண்ட்டு, இதுக்கும் நல்லா இருக்குது. இஷ்ட தெய்வ வழிபாடுகள், இது சார்ந்த நன்மைகளும் நடக்கும். அனைத்து விதமான கமிஷன் தொழிலும் நல்லா நடக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு சற்று மந்தமாகும். ஜனவரி 9ஆம் தேதி வியாழக்கிழமை பரணி நட்சத்திரம். அதாவது புதன்கிழமையே மாலை 4:29க்கே தொடங்கிறது. வியாழக்கிழமை அன்றைக்கி
மதியம் 3 மணி 6 நிமிடம் வரைக்கும் இந்த பரணி நட்சத்திரம் இருக்குது. சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ சுக்கிரனுடைய பலனை எப்படி தருதுன்னா, சுக்கிரன் ராகுவாகவும் சனியாகவும் நமக்கு வேலை செய்கிறதுனால 7ஆம் இடம் இன்றைக்கி நல்லா வேலை செய்யும். 7ஆம் இடம்ங்கிறது கான்ட்ராக்டு, ஒப்பந்தம், கமிஷன் வகை, பொதுஜன தொடர்பு. இப்போ ஒரு கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க, A to Z மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, அதே மாதிரி இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறாங்க, சொகுசு வாகனங்கள் சம்மந்தப்பட்ட டீலர்ஷிப் எடுத்திருக்கவங்க, திரைப்பட சார்ந்த தொழில்கள் மற்றும் ஆடை ஆபரணங்கள் அது சம்மந்தப்பட்ட தொழில், எல்லா தொழிலுக்குமே இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். திருமணத்துக்கு வரன் பார்க்குறது, சுப நிகழ்ச்சிகள், இது சார்ந்த நன்மைகளும் நல்லா நடக்கும். ஏன்னா நம்மளுக்கு 10ஆம் அதிபதியே சுக்கிரன் தான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கௌரவத்தை கொடுக்கும், பதவியை கொடுக்கும், ஒரு ப்ரமோஷனை கொடுக்கும், அதாவது வளர்ச்சி கொடுக்கக்கூடிய நல்ல நாள். இந்த பரணி நட்சத்திரம் மதியம் 3 மணி 6 நிமிடம் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் கார்த்திகை நட்சத்திரம். சூரியனுடைய நட்சத்திரம் ஒரு பாதம் மேசராசியில் இருக்குது, 3 பாதம் ரிஷபராசியில் இருக்குது. நம்ம ரிஷபராசியே கணக்கெடுத்துக்கலாம். மறுநாள் வெள்ளிக்கிழமை ஜனவரி 10ஆம் தேதி மதியம் 1 மணி 45 வரைக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது. சூரியனை போல் பலன் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். சூரியன் சுக்கிரனாகவும் புதனாகவும் செயல்படுறதுனால இன்றைக்கி நல்ல நன்மைகள் இருக்கும். இஷ்டப்பட்டவங்களோட பழகிறது, ஒரு திருமணம் சார்ந்த நிகழ்வுகளில் ஈடுபடுறது, புத்திர பாக்கியம், சுப நிகழ்ச்சிகள், இது சார்ந்த நன்மைகள்லாம் நடக்கும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் சிறப்பு, ஐடி லைனில் இருக்கவங்களுக்கும் சிறப்பு. மெயினாக ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தொழிலை செய்கிறவங்க மற்றும் படிப்பு, உயர் படிப்பு, PhD இது மாதிரி பண்ணுறவங்களுக்கும், டாக்டரேட் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பு. பொதுஜன தொடர்பு சார்ந்து நன்மைகளை தரும், லாபங்கள் கிடைக்கும். நண்பர்கள், மூத்த சகோதர வகையிலையும் ஆதாயம் கிடைக்கும். நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஜனவரி 10ஆம் தேதி மதியம் 1 மணி 45 நிமிடத்திற்கு ரோகிணி நட்சத்திரம் தொடங்குகிறது. நம்மளுக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். அந்த சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயே சந்திரன் ரோகிணியாக இருக்கும்போது அதே ரோகிணியில் குருவும் இருக்கார். அப்போ குரு சந்திர யோகத்தை 10ஆம் இடத்துல அடைகிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சிறப்பு. ஒரு அடுத்த யூனிட் ஆரம்பிக்கிறது, ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது, அல்லது வேலையில் அடுத்த ஒரு கூடுதல் பொறுப்பை நடத்துறது, இது மாதிரியெல்லாம் நமக்கு கிடைக்கும். அதில் புகழ், பெருமை, கௌரவம், வளர்ச்சி இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். வெளிநாடு சார்ந்த தொழில்களில் இன்னொரு கூடுதலாக வேலை மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஃபைனான்ஸு சம்மந்தப்பட்ட தொழில் நடத்துகிறவங்க, சொந்தமாக முதலீடு போட்டு ஆரம்பிக்கிறவங்க இன்றைக்கெல்லாம் வளர்ச்சியாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் இந்த சந்திரன் தொழில் கிரகமாக இருந்தது அப்படின்னாலே இன்றைக்கி மிகப்பெரிய சிறப்பு நடக்கும். அதாவது நம்ம உபநட்சத்திர கான்செப்டில் 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் சார்ந்து சந்திரன் உபநட்சத்திரமாக வந்திருந்தாலே இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்தி எது செஞ்சாலும் அதில் வெற்றி கிடைக்கும், சக்ஸஸ் கிடைக்கும், பண வரவு, சேமிப்பு அதிகமாக கிடைக்கும். மறுநாள் ஜனவரி 11ஆம் தேதி சனிக்கிழமை நண்பகல் 12:28க்கு இந்த ரோகிணி முடிஞ்சு மிருகஸ்ரீஷம் தொடங்குகிறது. இந்த மிருகஸ்ரீஷம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் நமக்கு 12ல் இருந்தாலும் கூட பயப்பட வேண்டியதில்லை. சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, சனி நமக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஏதாவது நமக்கு பிரிஞ்சு போனவர்கள், பிரிந்து போன உறவுகள் இதெல்லாம் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், அது மட்டுமல்ல ஒரு இடம் சார்ந்த நன்மைகள், ஒரு இடம் வாங்கணும் அதில் நன்மைகள் கிடைக்கிறது, அதுக்கு வேல்யூ ஏறுறது, ஒரு வீடு கட்டுறதுனாலையும் வாகனம் வாங்குறதுனாலையும் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், அந்த மாதிரி தொழிலில் இருக்கவங்களுக்கும் கிடைக்கக்கூடிய நன்மைகள், ஸ்பேர் பார்ட்ஸு, இண்டஸ்ட்ரீஸு மற்றும் பெயிண்டிங்கு, அதாவது ஹார்ட்வேர்ஸு இது சம்மந்தப்பட்டது, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸு, எலக்ட்ரானிக்ஸ் வகை, ஒரு பில்டர்ஸாக இருக்கிறது, ரியல் எஸ்டேட் பண்ணுறது, அனைத்துக்குமே கான்ட்ராக்ட் வகையில் இருக்கவங்க அனைத்துக்குமே நல்ல நாளாக அமைகிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.